தனியா எனக்கு போர் அடிக்க போகுது, நீ வேணா கூட வாயேன். நல்லா காலம் பிடிச்சிக்கமா. எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வருது, நீ போயிட்டு வா. இவர் தான் ராமேஸ்வர கார்த்திகா, எம் கார்த்திகா. இவர் வந்து சமையல் கேங்கு, நாடார் கேங்கு, அதாவது சானா கேங்கு, ஒரு சில கேங்குக்கு சொம்ப அடிப்பான். இவர் இந்த பொண்ணு கிட்ட வீராப்பா வசனம் பேசியிருக்காரு பாருங்க. செஞ்சுட்டு போயிருவேன். அதான் போய் சரிங்க சரிங்க. சரி பொண்ணு கிட்ட சீனை போடுறான் அப்படின்னு சொல்லி இவனை விட்டாலும் வாய் கொஞ்சம் ஓவர் தான். அதனால அப்படியே விட்டுருப்பேன். என் மாப்பிள்ளை கிட்ட போய் வாய் விட்டுருக்கிறான். இங்க பாருங்க, இவனுக்கு நிறைய போஸ்ட் கிடைக்கு, நமக்கே தெரியும். அங்கெல்லாம் போக மாட்டான். ஆனா எங்க ஐபில வந்துதான் கம்பு சுத்தம். நீங்க நாடார் கேங் தானே, உங்களுக்கு தான் போஸ்ட்னு என் மாப்பிள்ளை கேட்டிருக்கான். அதுக்கு இந்த நாய் என்ன சொல்லி போஸ்ட்ல தான் ரிப்போர்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காராம். ஒரு மனுஷன் வெளியே போயிட்டு வீடு திரும்புறக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. பையன் மாப்பிள்ள ஒரு கேள்வி கேட்டிருக்கான். சண்டைலாம் போட மாட்டீங்க, அப்புறம் ஏன்டா ஐபில பொண்ணுட்ட வீரம்னு கரெக்டா தானே கேட்டிருக்கிறான். பதில் சொல்ல மோனே. இதெல்லாம் சொம்பு. இவர் வந்து ஐபில தான் இந்த சொம்பு தூக்கிட்டு இருப்பாரு. ஒரு நாளாவது ஃபைட் போஸ்ட்ல இந்த ஐடி பாத்துருக்கீங்களா? கேட்டா எனக்கு ஒரு இளவும் தெரியாதுங்கிறான். அப்புறம் ஏன்டா சைடி அந்த ஐடி இந்த ஐடின்னு போட்டு சுத்திட்டு இருக்க. மாப்பிள்ள முடிவு பண்ணிட்டான் போல இவனை தூக்கி போட்டு அடிக்கலான்ட்டு. அதுக்கு வந்து ஒரு ஆங்கிரி ரியாக்ட். இது ஒரு சொம்பு தூக்கி இவளுக்கு ஒரு ஆட் போஸ்ட் போட்டானா உடனே சொம்பு தூக்கிட்டு வந்திருக்கா. என்ட்ரி நட்டிடையா. சரி ஐபிலே பிடிச்சி அடிச்சு விடுவோம், எவன் கேட்க போறான். சரி வாய் விட்டாச்சு, இப்ப என்ன பண்ணலாம்? இதெல்லாம் வீடு போய் சேர முடியாதா? ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்து இந்த குரூப்ல வர பொண்ணுங்க நிறைய இருக்குது. எப்படியோ கெத்த மெயின்டைன் பண்ணி இவன் கண்ணில போடாம தப்பிச்சு ஓடிடணும்டா சாமி. இந்த நாயே 2 லைனை தாண்ட மாட்டான். இவன் என் மாப்பிள்ளைய குறை சொல்றான். 4 லைன் கமெண்ட் கூட போட முடியாங்க. டே பரதேசி நாயே, நீ 2 லைனை தாண்டா பாப்போம். எது ஃபேக் ஐடியா? என் மாப்பிள்ள ஒரிஜினலா அவன் டிபி வச்சிருக்கான். அது கூட உனக்கு கண்ணுக்கு தெரியல. ஃபேக் ஐடின்னு சொல்றேன் என் மாப்பிள்ளைய. இந்த மூஞ்சி புக்ல நிறைய ஐடி வச்சிருக்கேன்னு சொல்ற. எல்லாம் ரிப்போர்ட்டான ஐடி தானடா. அதை வச்சு பொண்ணுங்க கிட்ட சீன் போட்டுக்கிட்டு இருக்கிற. இந்த நீ ஒரு ஆளுன்னு நம்பர் கொடுக்க, ஆனவனா மாஸ் போயிட்டு நம்பரை கொடுத்துருவான். அன்னைக்கு இப்படிதான் கமெண்ட்ல கொடுத்துருக்கிற. அப்பதான் என் மாப்பிள்ள வந்து உன்னை வாத்தான். சரி வாத்தமா சொல்லிட்டு போ. எங்க வந்து சொல்லு. சரி வாட்ஸ்அப்புக்குள்ள போயாச்சு. என் மாப்பிள்ளை கிட்ட முன்னாடியே நீ அடி வாங்கிட்டு தான்டா ஓடின. அதையும் ஒரு சாம்பிள் காட்டிடும். மே 1ஆம் தேதி வாங்கின அடிக்கே ரீப்ளே இல்லை. சரி மே 22ஆம் தேதி ஒரு அடி அடித்தான், அன்னைக்கே ரீப்ளே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு வாய்ஸ் மெசேஜ் போட்டேன். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 18ஆம் தேதி அதுக்கப்புறம் உன்னை அடிக்கவே வேண்டாம் ஒருத்தர் சில்லுன்ட்டு விட்டுட்டு தான் போனான். ஆள் வளர்ந்துட்டு வாட்ஸ்அப்பு இப்ப அடி இரியா யோசிக்க அப்படியா? தப்புன்னு எப்படி அடிக்கிறது? அப்ப யோசி. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? அன்னைக்கு வாங்கினதானா விட்டுருவோம், இன்னைக்கு வேணா நம்ம ஃபைட் பண்ணுவோம். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கா. என்ன நினைச்சிட்டு இருக்கா? இதை என்னத்தோட வீடு அட்ரஸ் சொல்லு. வாடா நீ வாடா. அட்ரஸ் சொல்லு. வாடா. நேத்து நீனே தானடா போய் மவனே வாய் விட்டுருக்க. என் மாப்பிள்ள அடிச்ச அடி கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும் போல. சரி பாப்போம். டைப்பிங் பண்ணணுமா? சரி என் மாப்பிள்ள டைப்பிங்கும் பண்ணுவான். என்னடா அவன் ஸ்டிக்கரை காப்பி அடிச்சு கூட ஸ்டிக்கர் கூட காப்பி அடிச்சு தான் முடியும். நம்பர் கொடுத்து அசிங்கப்படுற. வாட்ஸ்அப்ல அடிச்சாலும் நீ அடி வாங்கதான் செய்யற, ஐபில அடிச்சாலும் அடி வாங்கதான் செய்யற. இதுல வேற வெளியே பொண்ணுங்க முன்னாடி மாசம்னு காட்டிக்கிட்டு இருக்க. என்னடா நீ? சரிடா ஏதோ காலையில வர சொல்றியே, அதுக்காட்டும் வருவியா இல்லையா? சரிடா காலையில வருவான். காலையிலயும் வந்துட்டான்னா சொல்லிட்டு போ. காலையிலயும் வந்துட்டான். காலையில ஆளை காணும்னு மதியம் பார்க்க வந்ததுல காலையில ஏன்டா ஆன்லைன் வரல?
சரி காலையில தான் நீ ஆண்டுன்னு வரல, மதியமும் உனக்காண்டி வெயிட் பண்ணேன். இப்போ ஈவினிங்கும் ஆயிட்டு. வேற எங்கடா வரணும்? வேற வேற துணிக்கு இடமே இல்லப்பா, இதாப்பா எட்டு. டேய் நீ தானே நைட்டு சண்டை போட வேண்டாம் காலையில வான்னு சொன்னேன். வா சண்டைக்கு. ஐயா வேணாப்பா,